நற்பவி பிரேம்சந்த் நம்பிராஜன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லோரும் மீன்பற்றுப்பது இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நற்பவி மேஜிக் பிகினோ, டிவைன் மேஜிக் பிகினோ, சர்க்குரு மேஜிக் பிகினோ, உல்ஃப் மேஜிக் பிகினோ, கனகம் டேர் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் மேஜிக் பிகினோ. வாழ்க்கையில் நம்ம நல்லபடியாக வாழ வேண்டிய விஷயங்களை நம்முடைய யூடியூப் தளத்தில் யூடியூப் வீடியோஸில் நாம் நிறையா பார்ப்போம். பொதுவாகவே நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தினால் நிறைய உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வழிவகைகள் நிறைய கிடைக்கும். எப்போவுமே முதல்ல எந்த விஷயமானாலும் அதை நாம் முழுமையாக பின்பற்றி வெற்றியடைய வேண்டும். அரைகுறையாக செய்யக்கூடிய விஷயங்களால் தான் நமக்கு எதிலையும் ஒரு பூரணத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கிறது அரிது. பூர்ணத்துவம் அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். பொதுவாக நம்ம எண்ணங்கள் சுத்திகரிப்பாக இருக்க வேண்டும். சுத்திகரிப்பு அப்படின்னா ஒரு நீர் எப்படி இருக்கின்றது, ஒரு ஆற்று தண்ணீர் எப்படி இருக்கின்றது, அது கலங்களே இல்லாமல் இருக்கும். நம் மனமும் அப்படி தான் இருக்கணும், நம்மளுடைய எண்ணங்களும் அப்படி தான் இருக்கணும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதே அப்படின்னு சொல்கிறது இங்கே நிறையா உண்டு. அப்போ நம்ம மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒரு விதமாக நடக்கும் பொழுது தான் அந்த கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எல்லாமே நமக்கே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. நம்ம லைஃப்பில் நாம் ஜெயிக்கிறது நம்மளுடைய எல்லா போட்டியும் நமக்கு தான். இன்னொரு நபரை நாம் போட்டியாளராக நினைத்து கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். நாம் நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு நிறைய சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். ஈஸி டு கோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லா விஷயங்களும் நமக்கு சுலபமாக கிடைத்தாலும் சில விஷயங்கள் நாம் பகிரத பிரயத்தனம் பண்ணாதான், கடின உழைப்பை போட்டால்தான் நமக்கு ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ரூட்ஃபுல்லான விஷயங்களை நாம் அனுபவிக்கிறதுக்கு நம் வாழ்க்கையில் கடவுளும் அதிர்ஷ்டமும் நம்முடைய உழைப்பும் விடாமுயற்சியும் வைராக்கியமும் நமக்கு துணையாக இருக்கும். நம்ம இந்த இடத்துல கோட்டை விடுறது, நிறைய விஷயங்கள் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு நிறைய வரும். நாம் ஒரு நல்ல எண்ணங்களுடன் இருக்கும்போது தீய எண்ணங்கள் கொண்ட நபர்கள் நம்மோட சேர்க்கைக்கு வருவார்கள், நம்மை குழப்பி விடுவார்கள். நம்மளோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம என்றைக்குமே செய்யக்கூடாது. நம்மளுடைய எனர்ஜி ட்ரெயின்னா நேரத்தை திங்கக்கூடிய விஷயங்களே நம்ம செய்யக்கூடாது. பொதுவாகவே இங்கே நேரம் மேலாண்மைங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. இப்போ ஜெயிக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நம்ம லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட்டை யார் ஒருவர் சரியாக செய்கின்றார்களோ அவர்கள் ஜெயித்து விடுவார்கள். நம்ம நேரத்தை யாருக்கு கொடுக்குறோம், நமக்கே கொடுக்குறோமா, அல்லது நம்மளுடைய நேரத்தை நமக்கு ஒத்துப்போகாத நபர்களுக்கு கொடுக்குறோமா, அல்லது நம்முடைய நேரத்தை தேவையில்லாமல் விரயம் செய்கிறோமா? நேரம் என்பதே இறைவன், நேரம் என்பதே கடவுள். அதனால தான் நல்ல நேரம். அந்த நேரத்தை நம்ம திங்கும்போது, நேரத்தை நாம் வேஸ்ட் பண்ணும்போது, அந்த நேரத்தை நாம் புறக்கணிக்கும் போது அது கெட்ட நேரமாக மாறிவிடும். இதுதான் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது. இங்கே 2 மெத்தடாலஜி ரொம்ப மிக முக்கியமானது. ஒன்று அஸ்ட்ராலஜிக்கல் சார்ந்த விஷயங்கள். அஸ்ட்ராலஜி ரோல் ப்ளே பண்ணும், கிரகங்கள் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கிரகங்கள் ரோல் ப்ளே பண்ணாமல் நம்மளுடைய எதுவுமே நிலை பெறாது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கோம்னா அதுக்கும் கிரகங்கள் ஒத்திசைவாக இருக்கக்கூடியதாகத்தான் அது இருக்கும்.
ஏன்னா வந்து இதுக்கு வந்து இயற்கை சப்போர்ட் பண்ணணும். இப்போ நமக்கு வீடியோ போடுறோம், வீடியோ பார்க்குறோம், வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே கரண்ட்டு போயிடுச்சுன்னா இயற்கை சப்போர்ட் பண்ணலன்னு அர்த்தம். அது போடக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம். இதை தான் நிமித்த சாஸ்திரம், நிமித்த சாஸ்திர பிரசன்னம் அப்படிங்கிற மாதிரியானது இது உண்டு. எல்லா விஷயங்களையுமே நாம் அக்செப்ட் பண்ணி வாழக்கூடிய மனப்பக்குவத்துக்கு நாம் செல்லக்கூடிய மனநிலையை எப்பொழுது நாம் பெறுகின்றோமோ அப்பொழுதுருந்தே நம்ம நிலை வந்து மாற ஆரம்பிக்கும். பகிரத பிரயத்தனமான விஷயங்களை நாம் எந்த காலகட்டத்திலும் நல்ல விஷயங்களுக்காக செய்யும் பொழுது நாம் அதை அடைந்தே தீர்வோம். ஸோ இங்கே வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மனத்தடைகளும் மனச்சிக்கல்களும் என்னென்னா, முதல்ல அவர்கள் நம்புவதில்லை. அவர்கள் நம்புவதில்லைன்னா தான் ஜெயிக்கிறத இன்னொருத்தர் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறது நான் தான் வந்து தீர்மானிக்கிறேன். நான் ஜெயிச்சிருவேன், நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்தாலும் நான் மீண்டு வருவேன் அப்படிங்கிறது என்னுடைய வைராக்கியம், என்னுடைய ஒரு மனப்பக்குவம். ஆனால் இங்கே வந்து இன்னொரு ஆள் வந்து நம்மளை மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்து பிரேம்சந்த் நம்பிராஜன் நம்மளை வந்து ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டா நம்ம ஜெயிச்சிருவோம். அப்போ வந்து பிரேம்சந்த் நம்பிராஜனை நம்புகிறத தன்னை நம்ப மறந்து விடுகிறார்கள். ஒரு நபர் வந்து சமீபத்தில் வந்து என்னோடய மெசஞ்சரில் வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். கடனிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு வாழ்த்து சொல்லுங்கள். நீங்கள் வாழ்த்திட்டீங்கன்னா நான் கடனிலேருந்து மீண்டு வந்துடுவேன். அது அவர் வந்து அது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஏதோ வந்து ஒரு இவர் சொல்லிட்டா நடந்துரும் அப்படிங்கிறது, அது கணிப்புகள் வேறு. பட் ஆனால் வந்து கடன்லேருந்து நாம் மீளணும் அப்படிங்கிறத நம்ம தானே முதல்ல நினைக்கணும். நான் அதை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து அது என் மீது திணிக்கப்படக்கூடிய ஒன்று. இட் இஸ் எ ஃபோர்ஸிங் திங். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தையுமே. இதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் கூட அங்கே போயெலாம் வந்து எனக்கு இலவசமாக சிகிச்சை பண்ணுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் வந்து ஒரு ஜோதிடர் சார்ந்த விஷயத்தில் வந்து எனக்கு இலவசமாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்றைக்கு நம்ம இலவசத்தை எதிர்பார்க்குறோமோ அன்றைக்கே நம்ம முடிஞ்சு போயிட்டோம். அது வந்து ஒரு சாபக்கேடான விஷயம். இலவசம் என்கிறது ஒரு விஷமான தன்மை. நாம் இலவசமாக ஏதாவது ஒரு வேலை செய்வோமா? யாருக்காவது நம்ம போய் நம்ம நாட்டுக்கே செய்ய மாட்டோம், நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கே செய்ய மாட்டோம். எதையாவது எதிர்பார்த்து தான் செய்வார்கள் யாருமே. அன்பை எதிர்பார்ப்பார்கள், பணத்தை எதிர்பார்ப்பார்கள், பொருளை எதிர்பார்ப்பார்கள், வேறு விதமான இத்தியாதிகளை எதிர்பார்த்து தான் எதையுமே செய்வார்கள். இது ஹியூமன் சைக்காலஜி. ஆனால் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடியதை எனக்கு வந்து இலவசமாக நடக்க வேண்டும் என்றால் அது எப்படி நடக்கும்? அது எப்படி கிடைக்கும்? அது இந்தியா மாதிரி, தமிழ்நாடு மாதிரி இலவசத்தை எதிர்பார்த்த மக்கள் இப்போ எந்த மாதிரியான நிலையில் இருக்கின்றோம் அப்படிங்கிறது, கடைசி வரைக்கும் இலவசத்தில் தான் வாழ்வார். எண்ணம் போல் வாழ்வு, எண்ணமே செயல், எண்ணமே ஆக்கம், ஊக்கம், திறன், படைப்பு, நம்முடைய திறமை, இப்படி எல்லாமே சேர்ந்தது தான். எந்த விஷயங்களும் வந்து நமக்கு வந்து இலவசமாக கிடைக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் ஓசி பெக்கர்ஸாகவே இருப்பாங்க. பெக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க யார்? பிச்சைக்காரர்கள் இலவசத்தை எதிர்பார்ப்பார்கள். ஏன் அவன் கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக இருக்கான்? பிச்சைக்காரன் வந்து கோடீஸ்வரன் ஆகிறானா? பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆகிறானா? ஏதாவது 1-2 கேசஸ் இருக்கும். பட் பிச்சைக்காரர்கள் கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்து பிழைக்கக்கூடிய நிலையைத்தான். நாம் எதற்கு பிச்சை எடுக்க வேண்டும்? எதையுமே நாம் விலை கொடுத்து வாங்கக்கூடிய தகுதியின் தராதரத்தையும் நிலையையும் நிலைப்பாட்டையும் மனதையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பணக்காரத்தன்மைங்கிறது அதுதான். நம் மனதளவில் பிச்சைக்காரத்தனத்துடன் இருந்து கொண்டு பணக்காரத்தன்மையை நோக்கி நாம் எப்படி ஓட முடியும்? பணக்காரத்தன்மை என்பது பணக்காரன் எதையுமே வாங்குவதற்கு பணத்தை தனக்கு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் இருப்பான். பணம் அவனுக்கு வேலை செய்யும். பணத்தை நோக்கி ஓட மாட்டான். பணத்தை தன்னை நோக்கி வரவழைக்கக்கூடிய விதத்தை அவன் செய்து கொண்டே இருப்பான். இப்போ பணம் நம்மளை நோக்கி வருவதற்கு நாம் ஒரு பண காந்தமாகவே மாற வேண்டும். அது எப்படி முடியும்? தாராளமாக முடியும். அதெல்லாம் வந்து
மனம் சார்ந்த விஷயம்தான். ஈஸியாக சுலபமாக பணத்தை சம்பாதிக்கலாம், சுலபமாக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். நம்முடைய முயற்சிகள் அதற்கு தகுந்த மாதிரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் அதற்கு தகுந்த மாதிரியாக இருக்க வேண்டும். போலியான எண்ணங்களை வைத்துக்கொண்டு நான் பணக்காரன் ஆயிடுவேன், ஆனால் நான் வந்து ஒருத்தனுக்கு ஒரு உதவி செய்ய மாட்டேன், எனக்கு எல்லாமே உதவி செய்யணும், எனக்கு எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே ஓசியில் வரணும், காராக ஓசியில் வரணும், ஒரு ட்ராவலாக ஓசியில் வரணும், ஒரு சாப்பாடாக ஓசியில் வரணும், எல்லாம் எனக்கு ஓசியில் வரணும்னு நினச்சா நமக்கு எங்கேருந்து பணக்காரத்தன்மை வரும்? பணம் எங்கேருந்து? பணம் வந்து ஓசியை எதிர்பார்க்குறவன் பிச்சைக்காரன்ட்டெல்லாம் வந்து அதிகமாக இதாகாது. பிச்சைக்காரனுக்கு வந்து அவன் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? பிச்சைக்காரத்தனம் எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. பணக்காரன் வந்து பணத்தை செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டான், தயங்க மாட்டான். அதே நேரத்தில் அந்த பணம் சரியான வழியில் போகுதா அப்படிங்கிறதுலையும் இதாக இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இங்கே வந்து பாதி பேருக்கு வந்து இது புரியறது கிடையாது. அதே மாதிரி கம்பேரிசன், அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அது இப்படி இருக்குது, எனக்கு வந்து ஏன் நடக்க மாட்டேங்குது? நம்மளுடைய வாழ்க்கை நம்முடைய கட்டங்களின்படி தான் நடக்கும், நம்மளுடைய எண்ணங்கள் படி தான் நடக்கும். இங்கே கட்டமும் எண்ணமும் தான் வேலையே செய்யும். கிரகங்களும் நம் மனம் சார்ந்த விஷயம். நம் மனமே இறைவன். யார் இதை உணர்கிறார்களோ அவர்கள் ஜெயிப்பார்கள். நம்ம உடம்பு தான் கோயில். நம்முடைய எண்ணங்கள் வந்து அதற்கான ஆராதனை. நம்முடைய பாடியில் இருக்குது, அனைத்து கிரகங்களும் இருக்குது. நம்ம லைஃப்பை லீட் பண்ணக்கூடிய ரோல் பிளேயிங் எல்லாமே நாமளே செய்யலாம். நம்ம அதை விட்டுட்டு வந்து நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நாம் தான் பொறுப்பு. நமக்கு ஒரு கெடுதல் நடக்கா, அதுக்கும் நாம் தான் பொறுப்பு. நமக்கு ஒரு நல்லது நடக்கா, அதுக்கும் நாம் தான் பொறுப்பு. நாம் போய் பொண்டாட்டி பிள்ளைகளை சொல்கிறதோ, இல்லை வந்து அப்பா அம்மாவை சொல்கிறதோ, இல்லை சமூகத்தை சொல்கிறதோ, அல்லது வேறு நபர்களை சொல்கிறதோ வேடிக்கையான ஒரு விஷயம். அது நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய குற்றத்தை மறைப்பதற்கு நான் அடுத்தவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு போய்விட்டு கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். இதை வந்து நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். நம்ம ஜெயிப்புக்கு நம்மை சொல்லுவோம், நம் தோல்விக்கு அடுத்தவர்களே காரணம் காட்டுவோம். முதல்ல இந்த மனப்பாங்கு, இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் முதல்ல மாற வேண்டும். ஜெயித்தாலும் தோற்றாலும் அதுக்கு நான் தான் காரணம். இங்கே வந்து ஆன்ம விசாரம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. ஆத்மா சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரு நோய் வருகின்றதுன்னா அதுக்கு காரணம் நாம் தான். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ பண்ணியிருக்கிறோம், அதற்கான தண்டனையாக அந்த நோய் வருகிறது. நமக்கு ஒரு கடன் வருகிறது என்றால் அதுவும் நாம் தான் செய்திருக்கின்றோம். யாரையும் ஏமாற்றிருக்கோம், யார்கிட்டையும் கடனை வாங்கிட்டு போன பிறவியில் கொடுக்காமல் விட்டுருப்போம். அவன் நேராக வந்து நம்மளை ஏமாற்றிட்டு 10 லட்சம் ஏமாற்றிருந்தா 20 லட்சம் ஏமாற்றிட்டு போவான். பணத்தை வாங்கிட்டு ஓடுவான். அந்த வட்டி கட்டுவோம், வட்டி மேலே வட்டி கட்டுவோம். கடன் ஏன் ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஊழ்நிலை கர்மா தான். நாம் பண்ணியிருக்கோமோ இல்லையே, நம்ம முன்னோர்கள் யாரையாவது ஏமாற்றிருப்பாங்க. அவன் சபிப்பான்ல, உன் பிள்ளை புள்ளி விளங்காது, உன் குடும்பமே நாசமாக போகணும். இது நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏன் அப்படி நடக்குது? நான் எதுவுமே நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நான் இந்த பிரிவில் யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லைங்க, ஆனாலும் நான் கஷ்டப்படுறேங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாருமே கிடையாதுங்க. தன் கஷ்டத்தை வெகு அதிகமாக தன்னுடைய கஷ்டத்தை வந்து என்ன சொல்வதுன்னா அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிற மாதிரியே நிறைய பேர் பேசுவார்கள். அதுவே முதல்ல தவறான ஒரு இது. கஷ்டம் என்பது வந்து மறந்து போகக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும். அதை வந்து நாம் தூக்கி நிறுத்தி பேசுகிறதே வந்து தவறான ஆட்டிடியூட். அதுக்கு வந்து ஒரு லாஜிக் வச்சுக்குவாங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறது யாருமே கிடையாது. அதுக்கு வந்து அதை பேசவே கூடாது. முதல்ல எதை நீ பேசுகிறாயோ அதை நீ பல மடங்கு பெறுவாய். நல்லவற்றை பேசிக்கொண்டே இருந்தால் நல்லவற்றை பல மடங்காக பெறுவாய். தீயதை பேசிக்கொண்டே இருந்தால் தீயதை பல மடங்காக பெறுவாய். ஒருத்தரை பற்றி பொருளை பேசிக்கிட்டே இருந்தேன்னா உன்னை பற்றி யாராவது வேற எங்கேயாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லது உன்னுடைய கர்மா சார்ந்த விஷயங்கள், நீ இன்னொரு நபரை பேசுவதால் அவரை நீ வந்து அவருடைய கர்மாவை வாங்கக்கூடிய அமைப்புகள்
நடந்து கொண்டே இருக்கும். ஏன் வந்து நம்மளுடைய நடிகைகளாகட்டும், நடிகர்களாகட்டும், அவர்கள் வந்து பேசப்படக்கூடிய பொருட்களாக இருக்கிறார்கள். இல்லை அரசியல்வாதிகளாகட்டும், அவங்க ஆனால் மேலே மேலே போயிட்டே இருக்காங்க. அவங்கள பேசுகிறவங்கெல்லாம் கீழே போயிட்டே இருக்கிறாங்க. ஏன் அப்படி? எனக்காவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? ஏன்னா வந்து எந்த நபரையும் நாம் பாராட்டலாம், வாழ்த்தலாம், புகழலாம் உண்மையாக இருக்கும்போது. அதுக்காக சும்மா ஜால்ரா போடுறது, காக்கா பிடிக்கிறது, மானியத்தேனை போட்டு பேசுகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் உண்மையிலேயே ஒருத்தர் நல்லது செய்கிறாரு, நல்ல விஷயங்களை செய்கிறாரு, நல்ல இதை பண்ணுறாரு அப்படின்னா அதை நாம் நிறைய பேருக்கு பகிரலாம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். எனக்கு ஒரு நல்ல விஷயம் முகநூலில் நான் பார்க்குறேன்னா அதை நான் ஷேர் பண்ணுவேன். அது யார் இது, எவர் இது, அவர் குப்பனா சுப்பனா இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து நமக்கு நிறைய பேருக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. இங்கே நிறைய பேருக்கு வந்து இந்த காப்பி பேஸ்ட்னாலே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காப்பி பேஸ்ட் பண்ணுறதே தவறு. ஒருத்தருடைய பதிவை நாம் திருடி நம்முடைய பதிவாக நாம் போடுவதே தவறு. இல்லை வந்து என்ன சொல்கிறது, இப்போ நானே ஒரு பதிவு எழுதியிருக்கேன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அதோட என்னுடைய நேமும் அதில் இருந்ததுன்னா தான் அது வந்து ஓகே, அது பகிரப்பட்ட செய்தி. ஆனால் அதில் வந்து நம்ம நேமை க்ராப்பப் பண்ணி வெறுமனே அந்த இதை மட்டும் நாம் சொன்ன மாதிரி வைக்கிறதுலாம் வந்து மிகப்பெரிய குற்றச்செயல், பாவச்செயல். உண்மையிலேயே வந்து அப்போ வந்து என்னுடைய பேட் கர்மா சார்ந்த விஷயங்களை நிறைய பேர் அதை வந்து பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுக்கு தான் வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து ஒரு பதிவு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஷன் வச்சுருக்கான். காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இன்னார் இதை எழுதியிருக்கிறார்கள், இன்னாருடைய பதிவு, இது நான் காப்பி பேஸ்ட்டு பண்ணியிருக்கின்றேன்னு நம்ம வந்து ஒரு டிக்ளரேஷன் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பாவத்தில் வராது. நாம் வந்து ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு நாம் அனுப்பிச்சதா நம்ம பண்ணோம் அப்படின்னா அடுத்தவன் பிள்ளைக்கு நாம் இனிஷியல் போட்டுக்கிற மாதிரியானது. அது வந்து மகா குற்றமான விஷயம். அது வந்து முகநூலில் நிறைய பல்கி பெருகி இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ என்னுடைய பதிவில் யாராவது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணின விஷயங்கள் என் கண்ணில் தட்டுப்படும். நான் அதுக்காக யார்ட்டையும் போய் சண்டையும் போடுறது கிடையாது, யார்ட்டையும் போய் இது என்னோடது ஏன் எதுக்குன்னு வச்சேன் அப்படின்னு. இல்லை எனக்கே சில பேர் அனுப்பிவிடுவாங்க உங்களதை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல, ஏதோ ஒரு விதத்தில் அது யாருக்கோ எப்படியாவது போய் சேருது. ஆனால் வந்து அதனால எனக்கு சந்தோஷம்தான். உண்மையிலே நம்முடைய கர்மப்பதிவுகளை அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ஜோதிடன் சார்ந்த விஷயங்களை யார் திருடினாலும் யார் இது பண்ணாலும் அவர்கள் பிரம்மராஜசர்களாக பிறப்பார்கள் அடுத்த பிறவியில். அது உண்மைதான். நம்ம கற்றுக்கலாம், எதையுமே நம்ம கற்றுக்கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வந்து அடுத்தவர்களுடைய கண்டுபிடிப்புகளை நம்முடைய கண்டுபிடிப்புகளாக நாம் போட்டுக்கொள்ளக்கூடாது. நம்ம படிச்சிருந்தோம், அதுக்கு தட்சணை செலுத்தி நாம் படிச்சிருந்தோம், நம்ம அதை பற்றி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாம் அதை சொல்லலாம். நாம் அதற்குமே சில விதிமுறைகள் இருக்குது. உரிமை கொண்டாடுவதற்கும் சரி, அதை இதாக்குறதுக்கும் சரி. ஆனால் அந்த அடுத்தவங்களுடைய இதை வந்து நாம் திருடுவது அது மிகப்பெரிய குற்ற செயலாகும். ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நாம் ஊருக்கு சொல்கிறதால நமக்கு நன்மை தான் நடக்கும். ஆனால் சொல்லி கொடுத்தது வந்து நாம் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு நிர்பந்திக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியதுமே வந்து தவறான ஒரு பாவச் செயலாகத்தான் அது இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்களிலேயே வந்து சரி செய்து கொண்டோம் என்றால் நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமைப்படும். பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நிறைய பேர் வந்து பணத்தை மட்டுமே காதலிக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். பணங்கிறது வந்து எப்படின்னா அதை வந்து அது ஒரு பூதம் மாதிரி, அது ஒரு தெய்வம் மாதிரி, அது ஒரு டெவில் மாதிரி, அது ஒரு சாத்தான் மாதிரி. எப்படி நாம் பணம் சம்பாதிக்கின்றோம் என்பதை பொறுத்தே அது எப்படி நமக்கு செயல்படுகிறது என்பது இருக்குது. பாவத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே பாவத்தில் தான் போய் சேரும். ஒருத்தரை ஏமாற்றி பிழைக்கிறது, ஒருத்தரை நயவஞ்சகத்தனம் பண்ணி பிழைக்கிறது, ஒருத்தரை வஞ்சம் செய்து பிழைக்கிறது, ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சு பிழைக்கிறது, இது மாதிரியான பணங்கள் எல்லாமே நாம் நமக்கான பாவத்தை சேர்க்கின்றோம்.
நம் சந்ததிக்கான பாவத்தை சேர்க்கின்றோம், அடுத்த பிறவிகளுக்கான பாவத்தை சேர்க்கின்ற மாதிரியான இதுதான். அது ஒரு உயிர்வதை மாதிரி, ஒரு கொலை குற்றத்திற்குண்டான ஒரு செயல்பாடு தான். இப்படியான விஷயங்களை நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் முன்னேறவே முடியாது. முன்னேற்றம் என்பது சுலபமாக கிடைப்பதற்கு நிறைய வழிவகைகள் இருக்குது. நீங்கள் என்னுடைய வீடியோஸில் நீங்கள் நிறையா அதில் எங்களுடைய யூடியூப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறோம். அது ஈஸி டு அசஸ் மாதிரியான விஷயம். அதை நீங்கள் சரிவர புரிந்து கொண்டு செயல்படுத்தினாலே வாழ்க்கையில் நிறைய சுலபமாக செய்யலாம். இப்போ நான் நிறையா பேருடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு புள்ளியாக எங்கேயாவது ஒரு இடமாக இருக்கின்றோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இப்போ ஒரு நடிகனாக இருந்து அப்படியே திரையில் நடிச்சுட்டு இங்கே வெளியில் வேறு விதமான வேஷம் போடக்கூடிய விஷயமே கிடையாது. எங்கே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னா, எனக்கு கோடி கோடியாக வரக்கூடிய பணத்தில் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றி அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. அதை கேட்கும்போதும் பார்க்கும்போதும் அந்த இடத்துல பிரேம்சந்த் நம்பிராஜன் ஜெயிக்கின்றான். அப்போ அவன் அது ஒன்று தான் அதுக்கு தான் இவ்வளவு உழைப்பு. இது நிறைய பேருக்கு என்னென்னா என்ன அவங்களுக்கு நேர்ந்து விட்ட மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது எங்கள் அப்பா அம்மா அவங்களுக்காக என்னை பெற்று போட்டு விட்ட மாதிரி தான் நினைக்கிறாங்க. நமக்கு ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணுறது, இல்லை தேவையில்லாத இதை நமக்கு அனுப்புறது, இல்லை 24 மணி நேரம் நான் என்னமோ அவங்களுக்காக வாழ்கிற மாதிரியே நினைத்து கொண்டு எதையாவது மைண்ட் செட்டில் அவங்க நினச்சிட்ருக்குது. நான் ஏதோ சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி தான் நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக என்னுடைய உழைப்பு என்பது நிறைய பேருக்கு புரியாது. நான் எதற்காக இவ்வளோ விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையாக எத்தனை பேர் இது மாதிரி இருக்கிறாங்கங்கிறதும் உங்களுக்கு தெரியும். யாருமே தனக்கு தெரிந்த ரகசியங்களை சொல்லித்தர மாட்டார்கள். எங்கே அடுத்த முன்னேறிடுவானோ, இல்லை நமக்கு எதிராக கடையை போட்டுருவானோ, நமக்கு எதிராக கொடி பிடிப்பானோ அப்படின்லாம் நினைக்கக்கூடிய நபர்கள் இங்கே அதிகம் உண்டு. கற்றுக்கொண்ட வித்தையை மற்றவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நிறைய பேர் அதை சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. நாம் அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாருமே காசு கட்டி படிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் நிறைய விஷயங்களை வெளிப்படைத்தன்மையாக சொல்கிறேன். இந்த டிரான்ஸ்பரன்சி தான் நிறைய பேர் கண்ணை ஊற்றுது, நிறைய பேருக்கு எரிச்சலை கொடுக்குது, நிறைய பேருக்கு என் மீது காழ்ப்புணர்ச்சியை கொடுக்குது, நிறைய பேருக்கு அதோட ஒர்க்கிங் இதே தெரியாது. என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் ஸ்டைல் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. என்னுடைய குடும்பத்திற்கு ஒதுக்கும் நேரத்தை விடவும் நான் இதற்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்கிறேன். அதனால தான் எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றது. சுலபமாக எனக்கு இந்த விஷயங்கள் எனக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. என்னுடைய லைஃப்பில் நான் என்ன சாதித்தேன் அப்படிங்கிறது இதுதான். லக்ஸூரியஸ் கார் வாங்கிட்டேன், லக்ஸூரியஸ் வீடு வாங்கிட்டேன், லக்ஸூரியஸ் இது பண்ணிட்டேன், எனக்கு தோட்டத்துறவு இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது அப்படிங்கிறதை தாண்டியும் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு குறுகிய காலத்தில், அதுவும் எந்த பின்புலமும் கிடையாது, பெரிய பின்புலம் கிடையாது. நான் எங்கள் அப்பா பேரை கூட நிறைய இடங்களில் நான் சொல்கிறது கிடையாது. நான் இன்னாரோட பையன், இன்னாரோட இது, நான் இந்த பேக்ரவுண்டில் வந்தேன் அப்படின்லாம் கிடையாது. எல்லா விஷயங்களும் நான் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொண்டு என்னுடைய அனுபவத்தில் நான் எல்லாவற்றையுமே சகித்து கொண்டு எல்லாவற்றையும் நிறைய விஷயங்களை கற்றதை பெற்றதை நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் அதற்கான கட்டணங்கிறது எதற்கென்றால், இப்போ என்னுடைய டோட்டலான ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறதே
ஒரு 5 வருடம் 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலை வேறு, இப்பொழுது இருக்கும் நிலை வேறு. ஏன்னா வந்து நான் படித்து கொண்டே இருக்கின்றேன். நான் நிறைய விஷயங்கள் நான் இன்றைக்கும் வந்து ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கான கட்டணத்தை செலுத்தி தான் நான் படிக்கிறேன். நான் யார்கிட்டையும் போய் இலவசமாக எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குற எனக்கு முதல்ல வந்து அந்த மாதிரியான பிச்சைக்காரத்தனம் கிடையாது. பிச்சைக்காரத்தனம்ங்கிறதே எனக்கு அது வரவே வராது. அந்த விஷயத்தில் படிக்கிற விஷயத்தில் வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜோதிடமாக இருந்தாலும் சரி, அது முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு அதுக்கான இதை வந்து செலுத்தினால்தான் அது நமக்கு வரப்பிரசாதம். அதுதான் வந்து எனக்கான இதே வந்து அறிவு தான் என்னுடைய மிகப்பெரிய நாலேஜ் இஸ் பவர், சொத்து. எனக்கு வந்து புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். நிறைய புத்தகங்கள் நிறையா. எங்கள் அப்பா அதுக்கு காரணம். ஏன்னா புத்தகங்கள் சின்னதாக ஒரு விஷயம் இருந்தால் கூட, ஒரு குறிப்பு இருந்தால் கூட அதை எழுதி வைப்பார். அதை வந்து எனக்காகன்னு ஒரு விஷயத்தை எழுதி வைப்பார். என் பையனுக்கு, என் தம்பிக்கு, அதாவது தம்பியோட குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருந்ததுன்னா இப்படி தான் அப்படிங்கிறத வந்து அவங்க பேரை போட்டு அந்த டேட்டை போட்டு இன்னைய டேட்டில் பார்த்தேன் அப்படின்னு. அந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த உழைப்பு, அயராத உழைப்பு, அது அந்த உழைப்புக்காக தான் அதுக்கான ஒரு லெஜெண்டரியான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்னை வந்து அதுதான் இயக்கக்கூடிய ஒன்று. ஆனால் வந்து ஏதோ வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரே நாளில் வந்து ஓஹோன்னு ஆகணும். ரேம்சந்த் நம்பிராஜன் வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டா அப்படியே வந்து மேஜிக்காக நிறைய விஷயங்கள் நடந்துடும். அப்படியான இதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஜோதிட அறிவுங்கிறது ஒன்று இருக்குது, ஆன்மீக அறிவுங்கிறது இருக்குது. அதுதான் வந்து நான் சம்பாதித்த ஒன்றை தவிர, இதை தாண்டி வந்து பாதி பேர் என்னென்னா, சுகர் இருக்கா, 20 வருஷம் சுகர் இருக்கா, இவர் தொட்டுட்டாருன்னு அது மாதிரியான கூட்டங்கள் வேறு. அந்த மாதிரியான நபரும் நானும் கிடையாது. அதே மாதிரி தான் நிறைய எதிர்பார்ப்புங்கிறது 20 வருஷம் சுகரு ஒரே ஒரு தடவை நம்ம வந்து போயிடணும்னு சொன்னால் போயிடணும்னு நினைக்கிறதே வந்து ஏதாவது லாஜிக் இருக்கா? 20 வருஷமாக வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே நாளில் வந்து போகும். முதல்ல நம்ம அதுக்கான என்ன பண்ணுறோம், அதுக்கான உழைப்பு எதாவது பண்ணணும். நம்ம இங்கே வந்து ஜாங்கிரி, ஜிலேபி எல்லாத்தையும் தின்னுட்டு அந்த பக்கம் மாத்திரையை திங்காமல் சுகர் போகணும் அப்படின்னா எப்படி போகும்? இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து சுத்தமாக வந்து இதே இல்லாத ஒன்று. மந்திரத்தால் மாங்காய் அடிக்கலாம், மந்திரத்தால் நிறைய செய்யலாம். ஆனால் வந்து இங்கே நாம் வந்து குயக்தியான விஷயங்களை செய்து கொண்டு மந்திரத்தால் மாங்காய் அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் எங்கேருந்து அடிக்க முடியும்? இங்கே பிரச்சனை வந்து என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பலத்தை முதலில் புரிந்து கொள்வதில்லை. தன்னுடைய பலவீனத்தையே பெருசாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றார்கள். பேசும்போதே வந்து சொல்லப்போனால் வந்து இந்த நெகட்டிவ் தன்மையான விஷயங்கள் அதை வந்து அதிகப்படுத்தி கொண்டே போகக்கூடிய விஷயங்களை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்ம எங்கேருந்து பாசிட்டிவாக மாற முடியும்? நேர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறதே நம்மளை வாழ வைக்கும், நம்மளை ஜெயிக்க வைக்கும். வெஸ்டர்ன் கல்ச்சரில் உள்ளவங்கலாம் எந்த நவக்கிரக கோயிலுக்கும் போகிறதில்ல, எந்த கோயிலுக்கும் போய் அர்ச்சனை பண்ணுறதில்ல. ஆனால் அவன் நல்லா தான் இருக்கிறான், அவன் சிறப்பாக இருக்கிறான், அவனோட லைஃப் நல்லா இருக்குது. எதனால்? நம்ம என்றைக்காவது அதை யோசித்து பார்த்துருக்கோமா? இங்கிலாண்டில் உள்ளவன், அவங்க வாழக்கூடியவன் பிரிட்டிஷாராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃப்ரிக்கன் ஆகட்டும், இல்லை ஒரு அமெரிக்கன் ஆகட்டும், இல்லை வேறு ஆஸ்திரேலியாக்காரனாக இருக்கட்டும், அவன் போய் தினசரி போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருக்கானா? இல்லை போய் வந்து பிளானட் எங்கே போயிட்டுருக்குது, தான் ராசிக்கு என்ன வந்திருக்குது, மேச ராசிக்கு வந்துடுச்சா, மிதுன ராசிக்கு வந்துடுச்சா, சனி எங்கே வந்திருக்காரு, குரு எங்கே வந்திருக்காரு, என்ன நடக்குது, ராசி பலன் பார்த்துட்ருக்கானா? இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது நடக்குதா? ஏன்னா அங்கே அந்த பூமி வேறு, நம்ம பூமி வேறு. நம்ம பூமியில் நம்ம இது சார்ந்த வாழ்க்கை தான் நமக்கு வழங்கப்பட்ட ஒன்று. ஆனால் அவனுக்கு வந்து எல்லாமே வந்து அவன் வந்து தன் எண்ணங்களை சுத்திகரிப்பு செய்வதன் மூலமாக அவன் நன்றாக இருக்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்போது இங்கேயும் அதை அப்ளை பண்ணலாம், அவனும் அதை அங்கே அப்ளை பண்ணலாம். ஆனால் அவனுக்கு அதை பற்றி தெரியாது.
அவனுக்கு அதுக்கான நாலேஜ் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியுது. அதனால தான் ஜப்பான்லேருந்து இங்கே வரான் சாமி கும்பிட, ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வராங்க, இங்கிலாந்துலேருந்து இங்கே வராங்க. எதுக்கு வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவை தேடி வரானுங்க. அவன் பணங்காசு எல்லாமே எட்டர்னிட்டிங்கிறது இங்கே தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இந்த கர்ம பூமியில் தான் கிடைக்கும். அது தமிழ்நாட்டில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. எட்டர்னிட்டியை தேடி இங்கே வரான். அவன் பணங்காசு எவ்வளோ கோடீஸ்வரனாக இருப்பான், எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வரான் அப்படின்னா எட்டர்னிட்டி தேடி வரான்னா அதில் இப்போ. ஆனால் நமக்கு இங்கே இருந்துக்கிட்டே நமக்கு அதோட அருமை தெரியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒன்று. நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே வந்து நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும். நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியும் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கும், நம்ம கண் பார்வையிலேயே இருக்கும். ஆனால் நம்ம வந்து குருடர்களாக இருந்து விட்டோம் என்றால் தெரியாது. நம்ம அகக்கண்ணை ஊனக்கண்ணை நாணக்கண்ணை திறக்கணும், ஊனக்கண்ணை மறக்கேன். நமக்கே நாம் நிறைய தடைகளை வந்து போட்டிருப்போம். நமக்கு வந்து நிறைய திரைகள் இருக்கும், நமக்கு மனத்தடைகள் அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டுருப்போம். நான் இந்த ஏரியா விட்டு போனோம்னா எனக்கு பிழைக்க முடியாதுன்னு நம்மளே இது பண்ணுவோம். நல்லா பாருங்கள், நார்த் இந்தியன்லாம் எப்படி இருக்கிறான். அவன் வந்து எதுக்கு வந்து இங்கே அதிகமாக வருகிறான்? ஏன் அவனால் அங்கே பிழைக்க முடியாதா? அங்கே அவனுக்கு சம்பளம் கிடையாதா, சம்பாத்தியம் கிடையாதா, வருமானம் கிடையாதா, வேலை கிடையாதா? எதுக்கு இங்கே படையெடுத்து வருகிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு போனால் இப்படியும் பிழைச்சிடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வெளிநாட்டுக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருப்பான், வெளி மாநிலத்துக்கு போகலாமான்னு யோசிச்சுட்ருப்பான். ஸோ இதுதான் வந்து அக்கறைக்கு இக்கிற பச்சை அப்படிங்கிறது மாதிரியான விஷயம். ஓகே, இருக்கக்கூடிய நிலைப்பாடானது இனி மேற்கொண்டு வரக்கூடிய கால சூழ்நிலைங்கிறது வேறு வேறு விதமாக மாறப்போக போகிறது. நம்ம திரும்ப திரும்ப நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள் இனிமேல் வந்து பணங்கிறதே இருக்காது. பணங்கிறது ஒரு கடைசி தலைமுறை நாம் தான் பார்ப்போம். பணம் அச்சிடப்படா இனிமேல் இருக்காது, அச்சிடப்படாது. கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் வேர்ல்டு, மெட்டாவர்ஸு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். எல்ஜிபிடிக்யூ அப்படின்னா என்னென்னு தேடுங்க. ஓரின சேர்க்கையாளர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடைபெற ஆரம்பிக்கும். இது மாதிரியான டீபாப்புலேஷனான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். டீபாப்புலேஷன்னா என்ன? மனித இனங்கள் அதை குறைப்பது. அதுக்கு தான் நிறையா விஷயங்கள், உலக அரசியல், சர்வாதிகார போக்கு. நாம் இங்கே வந்து லோக்கலில் சண்டையை போட்டுட்ருப்போம், பங்காளி தகராறில் நடந்துகிட்ருக்கோம். அங்கே டோட்டலாகவே நம்மளை எல்லாத்தையுமே சுவாகா பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும். அதில் ஒரு வகை தான் வந்து நம்ம வந்து சமீபத்தில் சந்தித்த ஒரு பேண்டமிக்கான சுச்சுவேஷன், அந்த தடுப்பூசி, அந்த மாதிரியான விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு வந்து புரிகிறதுக்குள்ள அடுத்த ஒரு சம்பவங்கள் நிகழ ஆரம்பித்து விடும். பொதுவாகவே வந்து ஒரு எர்த்துக்வேக் சார்ந்த விஷயம் நடைபெறுகிறது, அது நிறையா வருகிறது அப்படின்னா அது வந்து ஒரு அலர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அடுத்து நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். முன்னறிவிப்போடு வரக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய செயற்கைத்தன்மைகள் அதிகமாக இருக்கும். நாம் நினச்சிட்ருப்போம் இயற்கைன்னு. இங்கே இயற்கைக்கு புறம்பான விஷயங்களே நிறைய செய்ய ஆரம்பித்தாச்சு. செயற்கை தீயை உருவாக்க முடியும், செயற்கை மலையை உருவாக்க முடியும், செயற்கை புயலை உருவாக்க முடியும், செயற்கை சுனாமியை உருவாக்க முடியும், செயற்கை பூகம்பத்தை, எர்த்துக்வேக்கை, நிலநடுக்கத்தை உருவாக்க முடியும். அது மாதிரியான இதெல்லாம் நிறைய இருக்கின்றது. சமீபத்தில் நடந்த பூகம்பங்கள் எல்லாமே அதே மாதிரியான இதுதான். இப்படியெல்லாம் நடைபெறும், இப்படியெல்லாம் இதுதான் உலக அரசியல், சர்வாதிகாரமான விஷயம். நிறைய பேருக்கு வந்து அந்த இல்லுமினாட்டி அப்படிங்கிறது இருக்கா இல்லையாங்கிறதே கேள்விக்குறியாக இருக்கும். அப்படிப்பட்ட இது இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் என்றைக்கு நீங்கள் தற்சார்பு வாழ்க்கைக்கு நீங்கள் பயணப்படுகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். நம்ம தற்சார்பு வாழ்க்கைக்கு போக விடாத நிலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் நான் நம்முடைய முகநூலில் நிறைய பதிவிடுகின்றேன். நான் அது என்னென்னா, எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து நிறையா வந்து டீகோடிங்காக நாசுக்காக தான் சொல்லணும். புரியலைன்னா அப்போ அந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். ஏன்னா வந்து இது வந்து
நேரடியாக பொதுத்தளத்தில் நிறைய விஷயங்களை நாம் பதிவிட முடியாது. அது நம்மளுடைய சேஃப்டிக்கு முதல்ல குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயமாக மாறிவிடும். அதே போல் ஒவ்வொரு விஷயங்களும் அது அதில் என்ன சொல்ல வர்றாரு, என்ன அதில் இருக்குது, என்கிட்டயே திரும்ப கேட்குறதுல என்ன இருக்குது. பாதி பேர் அது எனக்கு புரியல, அதை கொஞ்சம் விளக்குங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பதிவுகள் என்பது அது நிறையா உள்ள ஆழ பதிந்த ஒரு விஷயங்களாக இருக்கும். அதை ஒருத்தன் புரிய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கையே புரிய ஆரம்பிச்சிடும். முதலில் தன்னை உணர ஆரம்பிப்பான். தன்னை உணராமல் எவனும் ஜெயிக்கவே முடியாது. தன்னை முதல்ல உணரணும், தான் யார் என்ற உணரணும், தான் எதற்காக இந்த பிறவி என்பதை உணரணும். முதல்ல எதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கைன்னே நிறைய பேர் நினைக்கிறாங்க. பணம்ங்கிறது ஒரு அங்கம். பணம் சம்பாதிப்பதுங்கிறது நம்ம வாழ்கிறதுக்கு தேவைதான். ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. யார் ஒருவர் பணத்தை அதீதமாக பேராசையால் அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நிறைய சிரமங்களை சந்திப்பார்கள். பேராசை பெருநஷ்டம், பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறதுலாம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் பேராசைப்பட்ட நபர்கள் எல்லோருக்குமே பணத்தாலேயே அடி விழுகின்றது. பணத்தால் செமத்தி அடி வாங்குறாங்க. அவங்க பணத்தை யாராவது ஏமாற்றிட்டு ஓடுறாங்க. பெரும் பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் லாக் பண்ணுறாங்க. அதாவது பணம்ங்கிறது ஒரு நோயாகவும் கருதப்படுகிறது. பணம் மீது ஒரு தீராத வெறி. அதாவது இது மதில் மேல் பூனை, கர்ணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். பாதி பேர் பணத்தை நினச்சிட்டு இருக்கிறது இது ஒரு ராஜ போதையை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து மாதிரி தான். எல்லா விஷயங்களிலுமே பணம் முக்கியமான ஒரு பொருளாக இன்றைக்கு கலிகாலத்தில் இருக்குது. பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், பணத்திற்காக யாரை வேண்டுமானாலும் காட்டி கொடுக்கலாம், பணத்திற்காக எந்த விதமான துரோகத்தை வேண்டுமானாலும் செய்யலாம், பணத்திற்காக குருவிற்கு எதிராக நாம் செயல்படலாம், பணத்திற்காக நாம் எதை எப்படிப்பட்ட பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். பணம் 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 அப்படிங்கிறதே அது ஒரு வெறியை குறிக்கின்றது, போதையை குறிக்கின்றது, பைத்தியக்காரத்தனத்தை குறிக்கின்றது. ஒரு கட்டத்தில் அது நோயாகி விடுகிறது. அந்த நோயிலிருந்து வெளியேற முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறார்கள். பணம் முக்கியமானது அப்படிங்கிறத விட மனித குணம்தான் முக்கியமானது. நற்குணங்கள் தான், நற்சிந்தனைகள் தான் முக்கியமானது. நீங்கள் என்ன நீங்கள் பணத்தை சம்பாதிச்சாலும் கடைசியில் உங்கள் கூட பணம் வராது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நற்காரியங்கள், நற்சிந்தனைகள். இப்போ அப்துல் கலாம் பற்றி நாம் நினைக்கிறோமா, இல்லை ஏதாவது நம்ம இந்திய பணக்காரர்கள் அதில் வேர்ல்டு டாப் 10 இருக்கக்கூடிய பணக்காரனை பற்றி நம்ம நினைக்கிறோமா? அவருடைய கோட்ஸ் தான் இன்றைக்கும் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமாக இருக்கின்றது. விவேகானந்தர் அவரை பற்றி நம்ம நினைக்கிறோமா, இல்லை இந்திய டாப் 10 இருக்கக்கூடிய ஏதாவது பணக்காரனை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமா? குறைந்த காலம்தான் வாழ்ந்தார், ஆனால் நிறைய மனிதர்கள் மத்தியில் இடம் பிடித்தார். அதற்கு காரணம் அவருக்கு பணத்தின் மீது ஆசை கிடையாது. அதுக்காக அவர் மாதிரி நம்ம துறவியாக தான் போகணுன்னுலாம் நான் சொல்லலை. இன்னொன்று, பணத்தை நாம் வெறுக்கக்கூடாது, பணத்தை ஓவராகவும் விரும்பக்கூடாது. ஸ்டேபிளாக இருக்கணும். இந்த துளாராசி எப்படி தராசு மாதிரி இருக்குமோ, மேலேயும் போகக்கூடாது, கீழே வரக்கூடாது. அப்படி ஈக்குவலாக இருக்கும்பொழுது தான் அது நமக்கு இது பணத்திற்கு மட்டுமல்ல, உறவுகளுக்கும் அதே தான். சில பேர் பார்த்திங்கன்னா உறவுகள் மீது ரொம்ப அப்புறது. அந்த உறவுகள் இவங்களை போட்டு ஃபுட்பால் மாதிரி விளையாடுவாங்க. ஏன்னா எதை நீ விரும்புகிறாயோ அதை நீ வெறுப்பாய், எதை நீ வெறுக்கிறாயோ அதுவே உன்னை வந்தடை. இது ஈர்ப்பு விதியில் இதுவும் ஒரு மிக முக்கியமானது. ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அவங்க தான் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்மளை விட்டு விலகி போவாங்க. இப்படியும் நடக்கும்.
நிறைய பேருடைய பிரச்சனை என்ன என்றால் அவர்களுடைய எண்ணங்கள் தான் அங்கே பிரச்சனையாகவே இருக்கும். நான் மட்டுமே ஜெயிக்கலை, நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன், நான் மாட்டிக்கிட்டேன், நான் கடனில் தத்தளிக்கிறேன். இதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கே காதில் ரத்தம் தான் வரும். இதை ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒருத்தன்ட்ட சொல்கிறது 100 பேர்கிட்ட சொல்கிறதுக்கு, அதாவது ஒரு விசை அப்படிங்கிறது எப்படின்னா, இதெல்லாமே ஆன்ம விசாரம் சார்ந்த விஷயம். நீங்கள் எதா முதல்ல உங்கள் துக்கத்தை நிறைய பதிவிடக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து வந்தாலும் சரி, எண்ணத்தில் வந்துட்டாலும் சரி, அது பல மடங்கு உங்களுக்கு திரும்ப வரும் அந்த துக்கமான விஷயங்கள். இப்போ கடனில் இருக்கிறது நமக்கு சந்தோஷமா? ஒரு நோயில் இருக்கிறது நமக்கு சந்தோஷமா? ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது நமக்கு சந்தோஷமா? ஆனால் அதை நாம் அதீதமாக பதிவு பண்ணுவோம். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, என் வாழ்க்கையில் என்னை போன்ற கஷ்டப்பட போகிறது அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறது, இல்லை சக மனிதர்களிடம் பேசுவது, இல்லை சக மனிதர்களின் கஷ்டங்களை அதிகமாக கேட்பது. எனக்கு கஷ்டமே இல்லைனாலும் இன்னொருத்தரோட கஷ்டங்களை நான் கேட்க 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 கேட்ட அந்த கஷ்டங்களை நான் உருவாக்கி கொண்டே இருப்பேன். புலம்புவர்களின் புலம்பல்களை கேட்க 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 ஒரு கட்டத்தில் நான் புலம்ப ஆரம்பித்து விடுவேன். ஏன்னா என்னை சுற்றி அந்த புலம்பல்கள் அதிகமாக இருக்கின்றது என்றால் என்னை சுற்றி எதிர்மறையான ஆட்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். அப்போ எதிர்மறையான விஷயங்கள் எனக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும், எதிர்மறையான புலம்பல்கள் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ அது மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம எப்படி ஒருத்தன் அப்படி புலம்பக்கூடியவனாக இருந்தாலும் அதோட நெகட்டிவ் இம்பேக்ட்டு நம்மளை தாக்காத அளவுக்கு நாம் நம்மளோட பாசிட்டிவ் இதை உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கணும். அந்த நிலைக்கு நாம் எப்பொழுது போகிறோமோ அப்பொழுது நாம் புலம்பல்களை கேட்கலாம். இல்லை என்றால் புலம்பல்களை கேட்க ஆரம்பித்தால் நாமும் புலம்பிக்கொண்டே இருப்போம். அப்படி கீழே 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 போயிட்டே இருப்போம். சும்மாவே சில பேர் புலம்புவோம். எதை பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிறது, இல்லைங்கிற வார்த்தை. சில பேர் பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பிப்பான். ஒன்றும் இல்லைன்னா எதுக்குடா பேசுகிற? ஒன்றும் இல்லைங்கிறது நல்ல வார்த்தையா? ஒன்றும் இல்லை அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம். பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே ஒன்றும் இல்லைங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போதே வேற என்ன விசேஷம்மா? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லை அப்படின்னா ஜீரோன்னு அர்த்தம், சூன்யான்னு அர்த்தம். சூன்யானா என்ன தெரியுமா? அது சூன்யம் பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அர்த்தம். யாரெல்லாம் நிறைய நெகட்டிவ் தாட்ஸில் இருக்காங்களோ, யாரெல்லாம் நெகட்டிவ் புலம்பல்களை அதிகமாக கேட்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகபட்ச பிரச்சனையில் இருக்காங்களோ, அவங்க வாழ்க்கையில் அவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு டைமே இல்லை, இதில் நேரமே இல்லைம்மா. 24 மணி நேரம் கடவுள் கொடுத்துருப்பாரு, ஆனால் எனக்கு நேரமே இல்லைம்மா. அப்போ அது எவ்வளோ நேரம் இல்லை அப்படின்னா அதையே பிரிக்க தெரியணும். நல்ல நேரமா? நேரங்கிறதே இறைவன். அப்போ இறைவன் இல்லைன்னு நீ சொல்கிற மாதிரியான அர்த்தமாகி விடுகிறது. நேரம் இல்லாமல் நீ எப்படி அந்த நேரத்தில் வாழ்கிறாய்? நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு இது. அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அதையே இல்லைன்னு சொல்லிடுறது. அதை இல்லைன்னு சொல்லிட்ட பிறகு நமக்கு எங்கேருந்து நல்ல நேரம் ஆரம்பிக்கும்? எனக்கு டைமே இல்லை, எனக்கு இந்த வேலை செய்கிறதுக்கு நேரமே இல்லை, பணமே இல்லைங்க, மாத கடைசிங்க, பிச்சை எடுக்கிற நிலைமைங்க, யார்கிட்டே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்க, கடன் வாங்கிட்டே இருக்கீங்க. இப்படியான பேச்சுக்களில் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் நிறைய எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன் கண்டக்டர் நல்லா பாருங்கள், எந்த கண்டக்டராவது கடைசி வரைக்கும் கண்டக்டராகவே இருக்கான். ஒரு கண்டக்டராக இருக்கிறவன் ஒரு பஸ் ஓனராக ஏன் ஆகலை? ரொம்ப ரேராக இருக்கும், யாராவது 1-2 பேராக இருப்பாங்க. ஆனால் எல்லா கண்டக்டரும் கண்டக்டராகவே இருக்கான். ஏன் யோசிச்சிருக்கோமா? நான் என்னைக்காவது அவன் என்னமே எப்படி அவன் எப்போ என்ன சொல்லுவான்? சில்லறை இல்லை, சில்லறை இல்லை, சில்லறை இல்லை, சில்லறை இல்லை. அவன் வாழ்க்கையில் அந்த சில்லறைங்கிறதே இல்லாமல் போயிடும், பணங்கிறதே இல்லாமல் போயிடுது. ரொம்ப அவங்க கண்டக்டர்கள் வாழ்க்கையை பாருங்கள். அந்த கண்டக்டர் நிலையிலிருந்து அடுத்தடுத்து ப்ரொமோஷன் ஆகி ஒரு பஸ் ஓனர் ஆகி ஒரு 100 பஸ் விடுற மாதிரியான நிலைக்கு போயிருக்கான் அப்படின்னா யாராவது 1-2 பேராக இருப்போம்.
ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அவன் வந்து சில்லறை இல்லை, சில்லறை இல்லை, சில்லறை இல்லை, சில்லறை இல்லை, சில்லறை அப்புறம் தரேன் அப்படின்னே சொல்கிறது கிடையாது. சில்லறை இல்லை தான், அது உண்மை தான். ஆனால் சில்லறை வந்தவுடனே தரேன், சில்லறை வரும் நான் தரேன். அப்படி யாராவது பேசுவாங்களா? எடுத்தோடனே சில்லறை இல்லாமா எரிஞ்சு விழுவான். சமீபத்தில் நான் ஒரு இது போட்டிருந்தேன் முகநூலில். அதாவது எரிந்து விழக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார்களா? எதற்காலத்தாலும் கோவப்படக்கூடிய நபர்கள், உங்களை கடிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுடன் இருக்கின்றார்களா? நிறைய பேர் அதில் ஆமாம் 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 ஆம் ரொம்ப பேர் அதில் வந்து அதில் போட்டிருந்தீங்க. அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், அதில் உள்ளர்த்தங்களோட நிறைய விஷயங்களை வைத்து தான் நான் கேட்பதுண்டு. எரிந்து விழக்கூடிய நபர்களுடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் நீங்களும் தான். நாம் என்ன நினைப்போம், நம்ம கூட இருக்கிறவங்க தான் எரிஞ்சு விடுறாங்க அப்படின்னு. நம்மளே முதல்ல அந்த மாதிரியான நபராக இருப்போம். நம்ம யோக்கிய சிகாமணின்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நம்முடைய வினை தான் அங்கே அடுத்தவன் வந்து எரிந்து விழக்கூடிய விஷயங்களை நமக்கு தருகிறது. ஈக்குவல் ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம், அந்த நபர்களுடைய ஜாதக கட்டங்களில் நிறைய கிரகங்களுடைய யுத்தங்கள் இருக்கும். பாவ கிரகங்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். இந்த ஊழ்வினை ஆனது நான் இப்போ யார்ட்டையுமே எரிஞ்சு விடுறது இல்லைங்க. ஆனால் எனக்கு அப்படி வந்து ஒன்று வாச்சிருக்கு. என் பொண்டாட்டி என்னை கடிஞ்சிக்கிட்டே இருக்கா, என் பொண்டாட்டி என்னை வந்து திட்டிகிட்டே இருக்கிறா, என் புருஷன் என்னை கடிச்சு கொட்டுறான். என் புருஷனை மாதிரி ஒரு சுடிமூஞ்சியை பார்க்கவே முடிகிறது இல்லைங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்களும் நம்முடைய ஊழ்வினையும் தான். ஸோ இது இப்போ வந்து வெளிநபர்னால் நம்ம வந்து அந்த உறவை வெட்டி விட்டு போய்விடலாம். உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஊண்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் அனுமதித்து கொண்டிருப்பார்கள். பையன் எரிஞ்சு வந்துக்கிட்டே இருப்பான், பிள்ளை எரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும், அப்பா எரிஞ்சு வந்துக்கிட்டே இருப்பார், அம்மா எரிஞ்சு வந்துக்கிட்டே இருப்பாங்க, மாமியார் எரிஞ்சு வந்துக்கிட்டே இருப்பார், மாமியார் எரிஞ்சு வந்துக்கிட்டே இருப்பாங்க. வேறு ஏதாவது உறவுகள், மச்சினா மச்சினிச்சி, சித்தப்பன் பெரியப்பன், இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே 1000 சிக்கல்கள், இழியாப்ப சிக்கல்கள், எரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை அனுமதித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேருக்கு மேலேயே வந்து போட்டிருக்காங்க. சில பேர் போடலை. 800 பேர் போட்டாலும் 8000 பேர் அது மாதிரியான இதை வந்து 8000 இல்லை 8 லட்சம் பேர் கூட அது மாதிரியான நிலையில் இருப்பாங்க. 8 கோடி பேர் கூட அப்படி இருப்பாங்க. உலக அளவில் பார்த்தோம்னா 800 கோடி பேர் கூட இருப்பான். ஏன்னா இங்கே சக மனிதனின் விஷயங்கள் எப்படி இருக்கும்னா, எதனால் அப்படியான ஒரு இது இருக்குன்னா, இங்கே அந்த தாட் ப்ராசஸ் வந்து வேலை செய்யும். நாம் நெகட்டிவாக இருக்கும்போது நமக்கு நெகட்டிவ் சார்ந்த நபர்கள் தான் நம்மளோட வாழ்க்கையிலேயே வந்து ட்ராவல் ஆவாங்க. ஒரு புருஷன் வந்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கான்னா அதுக்கு நாம் ஒரு காரணமாகவும் இருப்போம். நம்முடைய கட்டம் ஒரு காரணமாக இருக்கும், அவனுடைய கட்டம் ஒரு காரணமாக இருக்கும். குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன், பொண்டாட்டி புருஷனை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். புருஷன் இல்லை பொண்டாட்டியை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி அப்படி அப்படின்னு. இங்கே எதிர்பார்ப்புகளால் தான் குறைகளே நிறைய வருது. உனக்கு வாய்த்தது இதுதான், இந்த ஜாடி தான், இந்த ஜாடிக்கேற்ற மூடியாக நீ மாறிக்கொள்ள வேண்டும், இந்த மூடிக்கேற்ற ஜாடியாக நீ மாறிக்கொள்ள வேண்டும். இல்லை வேறு ஜாடியைத்தான் வாங்கிக்கணும். எத்தனை ஜாடியை மாற்றினாலும் இந்த ஜாடிக்கு இந்த மூடி தான் வரும் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஜாடியோடையே வாங்கி அந்த மூடி சரியாயிடலாம். ஆனால் இங்கே அது அப்படி இருக்காது. ஒரு சிலதெல்லாம் ஜாடி மூடி அப்படி கேடியாக போயிட்டே இருக்கு, தேடி போயிட்டே இருக்க வேண்டியதான். சில பேருக்கெல்லாம் வந்து 4-5 திருமணம் நடந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பந்தமோ பாசமோ அல்லது ஒரு பற்றோ இல்லாமல் போய்விடுகிறது. ஏன்? ஏன்னா அந்த டிசைன் அப்படி, அந்த ஜாதகம் அப்படி, அதோட அமைப்பு அப்படி. கடன் நடைபெறும், 20 லட்சம் கடன் ஒரே நாள் நடைபெறதுக்கு எங்கிருந்தாவது ஏதாவது புதையல் கிடைத்தால்தான், இல்லை லாட்ரி அடித்தால்தான் நடைபெறும். அப்படி தான் மனசுங்க நினைக்கிறாங்க. அப்படி இப்படி நடக்கும். 20 லட்சம் கடன், நம்ம 20 லட்சம் கடன் 20 லட்சம் கடன் ஆனதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டோமோ அவ்வளோ நாள் கூட 20 லட்சம் கடன் அடைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இப்படிங்கிறதுக்குள்ள 20 லட்சம் கடன் அடைஞ்சிடணும். எங்கிருந்தால் கூரையை பிச்சுட்டு கொட்டணும்.
நம்பரை எழுதிட்டோன்னா அப்படியே வானத்துலேருந்து அப்படியே இப்போ வந்து பணமாக வந்து கொட்டிடணும், கோடி ரூபாய் விழுந்துடணும், ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடணும், ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடும். அந்த மாதிரி நம்பர் இருந்ததுன்னா வந்து அதே தான் நானும் தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி ஏதாவது இருக்குமா, அப்படி ஒரு இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாமே அப்படி எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி அது மாதிரி தான். ஏன்னா மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அது மாதிரி தான். அப்படி தான் நினைத்து கொண்டிருப்பார்கள், எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஸோ உழைப்பு இல்லாமல் எந்த பணமும் நிலைக்காது, உழைக்காமல் எதுவும் இருக்காது. ஒரு 20 லட்சம் கடன் ஆகிறதுக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஆயிருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதை அடைக்கிறதுக்கும் நமக்கு தேவைப்படும். 6 மாதத்தில் அடைக்கணும்னா 24 மணி நேரம் வேலை செய்யணும். வேலை செய்யாமலே படுத்துக்கிட்டே வந்து கடன் அடைச்சிடணும்னு நினச்சோம்னா எங்கேருந்து அடைக்கிறது? ஸோ அது மாதிரியான விஷயங்கள் நம் வாழ்க்கையில் எப்பொழுது வந்து நமக்கான நிவர்த்தி அப்படிங்கிறத தேடி தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த எரிந்து விழக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம இப்போ வருவோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய வீடியோ தான். இதை வந்து நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் உங்களுக்கு நான் சொல்ல வருவது என்னவென்றே புரியும். ஸோ அதுக்கு நிறையா வந்து பரிகாரங்கள் இருக்குது. அதை ஒவ்வொரு வீடியோஸில் அடுத்தடுத்து பார்ப்போம். என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நாம் வந்து அப்படிப்பட்ட நபர்களுடன் வாழக்கூடிய நிலை இருக்கின்றது அப்படின்னா, முதல்ல வந்து அவர்களுக்கு எல்லாமே நாம் வந்து முதல்ல வந்து ஆதங்கப்படணும், வருத்தப்படணும். அவன் வந்து அவனோ அவளோ எரிந்து விழுகிறார்கள் என்றால் they will have such pain in their life. சும்மா யாருமே எரிஞ்சு விட மாட்டான். அவன் எங்கேயாவது வேறு எங்கேயாவது வாங்கி கொண்டிருப்பான். அவனுக்கு வேறு விதமான ஒரு விஷயங்கள், அவனுக்கான ஒரு வூண்டிங்கான ஒரு விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதை வேறு எங்கே காட்டுறது? போய் வெளியில் உள்ள ஆள்கிட்ட காமிச்சா அடிச்சிருவாங்க இல்லையா? ரோட்டில் போகிற வரவன்ட்டெல்லாம் நம்ம எரிஞ்சு விட முடியுமா? நம்ம பொண்டாட்டி பிள்ளைகிட்ட தான் காமிக்க முடியும். யார் நம்மகிட்ட திரும்ப காட்ட மாட்டாங்களோ அவங்ககிட்ட தான் எரிஞ்சு விட முடியும். திரும்ப காட்டுறவன்ட்ட எரிஞ்சு விழுந்தோம்னா நம்ம திரும்ப காட்ட மாட்டாங்களே, எரிஞ்சே விட மாட்டாங்களே. உண்மை தானே அது? முதல் அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஹியூமன் சைக்காலஜி. அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்லேயோ அல்லது பர்சனல் லைஃப்லையோ இல்லை வந்து அவங்க சின்ன வயசுலேயோ ஏதாவது பாதிக்கப்பட்ட நபர்களாக இருப்பார்கள். யாராவது அவங்கள டீஸ் பண்ணி இருக்கக்கூடியது, மன உளைச்சலை கொடுக்கக்கூடியது, இல்லை அவன் பார்க்குற வேலையே அது மாதிரி இருக்கும். ஒருத்தன் வந்து பாய்லர்கிட்டையே இருந்துகிட்டு இருந்தானா அவன் சூடாக தான் இருப்பான். டீ மாஸ்டர்லாம் பாருங்கள், கண்டக்டர்லாம் எரிஞ்செறிஞ்சு விழுவான். ஏன் எரிஞ்சு விழுவான்? டிரைவர் எரிஞ்செறிஞ்சு விழுவான். பஸ் டிரைவரு, கவர்மெண்ட் பஸ் டிரைவர்லாம் பாருங்கள், அவன் என்னைக்காவது வந்து அப்படின்ட்டு இது பண்ணுவானா? எரிஞ்செறிஞ்சு விழுந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த டிராஃபிக் அவனுக்கு எரிச்சலைப்படுத்தும், பேசஞ்சர்ஸ் அவனுக்கு எரிச்சலை கொடுப்பாங்க. படியில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தானா அவனுக்கு அது ஒரு எரிச்சல், அவன் விழுந்துட்டானா அவனுக்கு எரிச்சல், வேலை போயிடும். எவனோ விழுந்ததுக்கு இவனை வேலையை விட்டு தூக்குவாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அந்த கண்டக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ஜாலியாக வந்து படியில் ட்ராவல் பண்ணுறது அது அவனுக்கு எரிச்சலை கொடுக்கும். அதான் ஆக்சுவலாக ட்ரையே கூடாது. ஆனால் நமக்கு தெரியுமா? நமக்கு அதில் ஒரு ஹீரோயிசத்தை காமிக்கணும் அப்படின்னு தான் இளந்தாரி பசங்கள் இருப்பார்கள். ஆனால் இவனுக்கு அது கத்தி மேலே பயணம். ஐயோ விழுந்துட்டான்னா நமக்கு வேலை போயிருமே, விழுந்துட்டானா விழுந்துட்டானா வேலை போயிருமே. அப்போ அவன் எரிஞ்சு தான் விழுவான். அவன் அந்த கோபத்தை எல்லாம் வந்து சமூகம் சார்ந்த இதில் மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் எரிந்து விழத்தான் செய்வார்கள். அதீத வேலைப்பளு இருக்கக்கூடியவர்கள் எரிந்து விழத்தான் செய்வார்கள். அதீத ஒர்க்லோடு இருக்கக்கூடியவர்கள் அதீதமாக எரிந்து விழத்தான் செய்வார்கள். இல்லை ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறான், அவன் வந்து ஒரு அடுப்புள்ளேயே இருக்கிறான். இதுக்கு காரணம் உஷ்ணக்கிரகங்கள், நெருப்புக்கிரகங்கள். அது மாதிரியான இதெல்லாம் இருக்கும், கட்டத்தில் இருக்கும். அப்போ அவங்கள வந்து நம்ம முதல்ல வந்து அவர்களுக்கு நாம் பரிதாபப்படணும், அவர்களுக்கு நாம் பாவப்படணும். ஐயோ எரிஞ்செறிஞ்சு விழுறானே, இவன் நம்மளோட வாழவே முடியலன்னு நினைக்கிறது நமக்கு இன்னும் எரிஞ்சு விழுவாங்க. ஐயோ இவன் அவன் ஒட்டுமொத்த கோபத்தையும் நம்மக்கிட்ட காமிக்கிறானே, இவனெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது?
அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கோபமும் அந்த எரிந்து விழக்கூடிய தன்மையும் அதை தூண்டக்கூடிய விஷயத்தை நாம் ஏதாவது ஒரு வகையில் பண்ணியிருப்போம். அதனால தான் அந்த ஃபயரான ஒரு விஷயம் நமக்கு வருகிறது. அவர்களை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. அவர்களுக்குள் நிறைய ஒரு வேறு விதமான தன்மைகள் அங்கே வந்து புறக்கணிக்கப்படும் பொழுது அந்த எரிச்சல் வந்து யாரிடமாவது காட்டத்தான் செய்வார்கள். உதாரணத்துக்கு வந்து எல்லா இடத்துலையும் கண்டிப்பு இருக்கிற இடத்துல கோபம் இருக்கும். அதாவது கோபத்தில் நியாயமான கோபம் இருக்குது. கெட்ட கோபம் வரும், எனக்கு கெட்ட கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க சில பேர். கெட்ட கோபமும் இருக்குது, நல்ல கோபமும் இருக்குது. நம்முடைய கோபத்தால் அதாவது மரியாதை கலந்த விஷயங்கள் இருக்கும், பயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய கோபத்தால் ஒரு பயம் உருவாகி அவன் தவறு செய்யாமல் இருக்கிறான் என்றால் அந்த கோபம் நல்ல கோபத்தில் தான் வரும். அதே நேரத்தில் வந்து ஒருத்தனை டீஸ் பண்ணி நம்ம வெஞ்சன்ஸ் வச்சு பழியும் வாங்கி ஒருத்தன் வேதனைப்படுறதை பார்த்து நம்ம ரசிக்கிற கோபமாக இருந்தது. கோவப்பட்டு தேவையில்லாமல் கோவப்படக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். எதற்கு கோவப்படுறோன்னு தெரியாது. அது தன்னுடைய சுபாவம் அப்படிங்கிற நினைத்துக்கிறது கிடையாது. தப்பு செய்யும் இடத்துல கோவப்பட்டு தான் ரௌத்ரம் பழகு அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு. ரௌத்ரம்னா அந்த ரௌத்ரத்துக்கு அர்த்தம் இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம மேலே எதிரி நாட்டு படகைக்காரனுங்க, எதிரி நாட்டு ஆட்கள் படையெடுத்து வரான்னா அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அடிச்சுட்டு போ, ஒரு கன்னத்தை காட்டினா இன்னொரு கன்னத்தை காட்டுகிறேன், எங்கள் நாட்டில் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு போன்னு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்ம ரௌத்ரத்தை காட்ட வேண்டும். சில இடங்களில் எந்த இடம் பொருள் ஏவல்னு இருக்குது. நியாயமான கோபத்திற்கு தாராளமாக அதற்கு வந்து கோபப்படுறதுல தப்பு கிடையாது. ஏன்னா வந்து சில இடங்களில் நம்ம கோவப்படலைன்னா நம்மளை மல்மட்டையாக்கிடுவாங்க. நம்மளை ஒரு டேஷ் அடைச்ச கல்லாக்கிடுவாங்க. நம்ம தலையிலே மிளகா அரைச்சிருவாங்க, நமக்கே விபூதி அடிப்பாங்க, நமக்கே துரோகத்தை செய்வார்கள். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலி நம்முடைய கோபம்தான். அப்போ தான் வந்து அங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன் நடைபெறும். அங்கே ஒரு ஃபில்ட்ரேஷன் நடைபெறும். ஸோ எரிந்து விழக்கூடிய நபர்கள் ஏன் எரிந்து விழுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.